வாங்க. இப்போ முதல்ல பார்வதி மலையை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா போய் சிவன் மலையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். பார்வதி மலையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. முதல்ல போய் பார்ப்போம் வாங்க. இப்போ தெரியுது பாருங்கள், இந்த பாலம் தான் பார்வதி மலைக்கு போகிறதுக்கான பாலம். இந்த பாலத்து வழியாக போகலாம் வாங்க. நேற்று மழை பெஞ்சிருந்தது. மழை பெஞ்சதுக்கு அதுவும் இப்போ காற்று பயங்கரமாக வீசிகிட்ருக்கு. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா சுமார் 1000-1500 அடி. எனக்கு கரெக்டாக தெரியல, 1000க்கு மேலேன்னு தான் சொன்னாங்க. கிளியராக சொல்லலை யாரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அல்லு இல்லை. ரொம்ப பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் அப்படி பாருங்களேன், பயமாக இருக்குது. பயந்துகிட்டே இருந்தேன்னா போக முடியாது. வாங்க போயிட்டே இருக்கலாம். பார்வதி மலையில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அயன் ரோப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப பழசாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக போகலாம். எந்தவித பயமும் இல்லை. வாங்க வாங்க. ஆமாடியோ, அப்படியே வாங்க. இந்த மலையை தாண்டிட்டோம். இது மலை மேலே, ஆனால் பார்த்தீங்கன்னா மரம் பயங்கரமாக இருக்குது. மரம் பாவம் போங்கு விழுந்துட்டுருக்கு. பட் மேலே பார்த்தா நல்லா தான் இருக்குது, நல்லா செழிப்பாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை மரத்துக்கு. பாம்பு பல்லி கூறான்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும் போல். இவ்வளோ பெரிய பாறைக்கு மேலே இவ்வளோ செழிப்பான மரத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதனால தான் இயற்கையை அதனால ஒன்றும் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி ஹைட் இருக்கும் மயிலும். சுற்றுலா ஒரு 30 அடி வரைக்கும், 30-35 அடி வரைக்கும் அதுக்கு ஒரு மரமாக இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய பெரிய பாறை. மழை பிரிட்டிஷ்காரங்க இந்த மலையை கைப்பற்ற நினச்சாங்களாம். ஆனால் இந்த ஊர் மக்கள் இது உங்ககிட்ட போராடி இந்த மலையை மீட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை மேலே நின்று பார்த்தீங்கன்னா சுமார் 40 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் நின்று பார்க்கும்போதே எங்களுக்கே கிளியராக தெரியுது. அப்படின்னும் போது இது ஒரு நல்ல வாட்ச் டவராக இருந்திருக்கும். நீங்களே இங்கே மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், பயங்கரமாக தெரியுது. அங்கே இவ்வளோ தூரத்துலேருந்து வராங்கன்னும் போது போர் புரிய வந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மலையில் கோவில்லாம் எதுவும் இல்லை, வெறும் இயற்கை சூழல் தான் இருக்குது. இப்போ சிவன் மலைக்கே போகலாம். இங்கே செடி கொடிகள் ஜாஸ்தியாக இருக்குது, சாமி எதுவும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரவங்க கண்டிப்பாக இந்த மலைக்கும் வந்து பார்த்துட்டு போங்க. என்னவோ இருக்குது, மழை பெஞ்சு தாமரை குளம் மாட்டம் இருக்குது. அப்போ பாறை எடுக்கல, தண்ணி தங்கி இருக்கு. இல்லை தாமரை பூ மாதிரி தான் ஏதோ இருக்குது, நான் பூவை மட்டும் காணும். பார்க்க நல்லா இருக்கு. சரி வாங்க, நம்ம மேலே மேலே போயிட்டே இருப்போம். இங்கே பாருங்க, கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, மேலே அதுக்கு மேலே வெண்கோபுரம் இருக்குது பாருங்கள். அங்கே மேலே போய் பார்ப்போம்.
முழுசாக மேலே வந்துட்டோம். சரி வாங்க கீழே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலாக மிடில். அந்த மிடில் தாண்டி போனோன்னா மறுபடியும் இதே மாதிரி லைட்டாக வெளிச்சம் தெரியும். இப்போ இங்கே தெரிகிற மாதிரி வெளிச்சம் கீழே அவ்வளோ தூரம் போகணும். வாங்க கீழே நான் மிடில் போயிட்டு மறுபடியும் அந்த வீடியோ எடுக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மலை ஒதுங்கும் போது விழுந்திருக்கு, கரெக்டாக லாக் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே இன்னொரு பாறையும் இருக்குது, அதுக்குள்ளேயும் இன்னொரு பாறை இருக்குது, நிறைய பாறை விழுந்திருக்கு. மேபி இது இன்னும் கொஞ்சம் எர்த்குவேக் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே விழுந்துச்சுன்னா வர போகிற பாதை கொஞ்சம் டேமேஜ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து இந்த மலையை பாருங்கள். இது மேலே இருந்து வந்த இடம். நான் சொன்னேன்ல மிடில், இது நான் அங்கே இருக்கேன். இது கீழே போகிற இடம், சின்ன வெளிச்சம். நான் மறுபடியும் அங்கே போயிட்டு ஆன் பண்ணுறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க,
இங்கே இறங்குறதே கஷ்டமாக இருக்குது, வீடியோ எடுக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மலை ஏறி இறங்கியாச்சு, வந்துட்டோம். டைமும் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய்.